சிவாய நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, குவளைக்கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பிறந்த நாள் காணும் நண்பர்கள் அனைவருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மற்றும் இன்று திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள். அனைவரும் நற்பலன்களையே பெற வேண்டுதல் செய்து இப்பலன்களை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். இன்றைய பஞ்சாங்கம் சோபகிருது வருடம் மாசி மாதம் 11ஆம் நாள் 23/2/2024 வெள்ளிக்கிழமை. சதுர்த்தசி திதி 4/22 மாலை வரை பின் பௌர்ணமி திதி. ஆயில்யம் நட்சத்திரம் 8/7 இரவு வரை பின் மகம் நட்சத்திரம். சோபனம் நாமயோகம் 18:53 நாளிகை வரை பின் அதிகண்டம் நாமயோகம். வணிசை கரணம் 25:55 நாளிகை வரை பின் பத்திரை கரணம். இன்று நாள் முழுவதும் யோகம் சரியில்லை. சூளம் மேற்கு தென்மேற்கு 12 நாளிகை. பரிகாரம் வெள்ளம். ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் மாலை 3 முதல் 4:30 மணி வரை. சுபகோரை என்னும் நல்ல நேரங்கள் சூரிய உதயத்தில் இருந்து முற்பகல் 1:33 முதல் 2:03 வரை. பிற்பகல் 5:33 முதல் 6:33 வரை. இரவு 8:33 முதல் 9:33 வரை. இன்று நாள் அசுபம். இன்றைய நவகோள்களின் நிலைகள்: மேசத்தில் குரு, கடகத்தில் சந்திரன், கன்னியில் கேது, மகரத்தில் சுக்கிரன் செவ்வாய், கும்பத்தில் சூரியன் சனி புதன், மீனத்தில் ராகு. இன்று இரவு 8:07 கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு சந்திரன் பெயர்ச்சியாகிறார். இரவு 8:07 வரை தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பின் மகர ராசிக்கு சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை பார்ப்போம். மேசத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மேசராசி அன்பர்களே, மேசராசிக்கு சந்திரன் 4ஆம் பாவத்தில் ஆட்சி பெற்றும் 10ஆம் பாவத்தில் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் சுக்கிரன் சேர்ந்தும் 11ஆம் பாவத்தில் சூரியன் சனி புதன் உள்ள நிலையில் மேசராசிக்கு தரும் பலன்கள். தாயாரின் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த தனலாபத்தை அடையும் ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் செய்முறை தேர்வுகளில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று உயர்கல்விக்கு தேர்ச்சி பெறுவார்கள். வெளிநாடுகளில் பணிபுரிவோர்கள், வெளிநாட்டு தொடர்புடைய நிறுவனங்களுடன் தொழில் புரிவோர்கள், வெளிநாடுகளுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்வோர் சிறப்பான நன்மைகளை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. மேசத்தை ராசியாக கொண்ட அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். அரசு ஊழியர்களுக்கு வரவேண்டிய தனவரவுகள் கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது. வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய தனலாபத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல நாள். மாணவர்கள் 100% முழு திறமையை வெளிப்படுத்துவார்கள். தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். வெளியூர் வெளிநாட்டு நிறுவனங்களுடன் தொழில் புரிவோருக்கு நன்மைகள் ஏற்படும். மேசத்தை ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். சுய தொழில் புரிபவர்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். குடும்ப பிரச்சனைகள் விலகி ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். திருமண வயதுடையவர்கள், திருமண வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடும் ஒரு நல்ல நாள். திருமணம் முடிந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது. மேசராசிக்கு இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் 173, 788, 844. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு முருகன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. ரிஷபத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்கு சந்திரன் 3ஆம் பாவத்தில் ஆட்சி பெற்றும் ராசிநாதன் சுக்கிரன் 9ஆம் பாவத்தில் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் சேர்ந்தும் 10ஆம் பாவத்தில் சூரியன் சனி புதனும் இருக்கும் நிலையில் ரிஷபராசிக்கு தரும் பலன்கள். அரசு உத்தியோக போட்டித் தேர்வுகளை எழுதியுள்ளவர்கள் தேர்வுகளில் வெற்றி பெற்று வேலை வாய்ப்பிற்கு தகுதி பெறுவீர்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். முழு திறமையையும் வெளிப்படுத்தி
நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். தொழில்துறையினர் வியாபாரிகள் தனது திட்டங்களை செயல்படுத்தி வெற்றி பெறுவார்கள். ரிஷபத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 2, 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். பணியில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். வியாபாரிகள் தொழில்துறையினருக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். ரிஷபத்தை ராசியாக கொண்ட ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது குடும்ப பிரச்சனைகள் விலகி ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். வியாபாரிகள் மாணவர்களுக்கு சிறப்பான நாளாக விளங்குகிறது. வெளிநாடுகளில் பணிபுரிபவர்கள், வெளிநாடு செல்ல முயற்சிப்பவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். ரிஷபத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிசம் 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். சுய தொழில் புரிபவர்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். குடும்ப பிரச்சனைகள் விலகி ஒற்றுமை ஏற்படும். வியாபாரிகள் மாணவர்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. ரிஷபராசிக்கு இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் 1, 77. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு நந்தி பகவான். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. மிதுனத்தை ராசி அல்லது லக்னமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மிதுன ராசி அன்பர்களே, மிதுன ராசிக்கு ராசிநாதன் புதன் 9ஆம் பாவத்தில் சூரியன் சனியுடன் இணைந்துள்ளார். 2ஆம் பாவத்தில் சந்திரன் உள்ள நிலையில் மிதுன ராசிக்கு தரும் பலன்கள். மிதுன ராசிக்கு 2ஆம் பாவத்தில் சந்திரன் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பதால் உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். எதிர்பார்த்த தன உதவிகள் கிட்டும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். பெரிய மனிதர்களின் ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் உங்களுக்கு விளங்குகிறது. அரசு காரியங்களில் எதிர்பார்த்த ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வியாபாரிகள் தாங்கள் எதிர்பார்த்ததை விட அபரிமிதமான லாபத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல நாள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். தந்தையின் உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்களும் பொருளாதார நிலைகளில் உயர்வான சூழ்நிலையும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிசம் 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்போருக்கு நன்மைகள் ஏற்படும். வெளிநாடுகளில் இருப்போருக்கு எதிர்பார்த்த ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். சுய தொழில் புரிபவர்களுக்கு முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும். கூட்டு தொழில் புரிபவர்கள் சிறப்பான ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல நாள். மிதுனத்தை ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உத்தியோகத்தில் இருப்போருக்கு விரும்பிய இடத்திற்கு இடம் மாறுதல் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். வியாபாரிகள் மாணவர்களின் ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறந்த நாள். தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிட்டும். பூர்வீக வழியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். மிதுனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். தாயாரின் பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். வியாபாரிகள் எதிர்பார்த்த தன லாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் தொழில் புரிபவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்நாள் விளங்குகிறது. மிதுன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் 5, 95, 8, 44. அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை. அதிர்ஷ்ட வழிபாடு மகாவிஷ்ணு. அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. கடகத்தை ராசி அல்லது லக்னமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். கடகராசி அன்பர்களே, கடகராசிக்கு ராசியில் சந்திரன் ஆட்சி பெற்றும் 8ஆம் பாவத்தில் சூரியன் சனி புதனும் இருந்து இன்று உங்களுக்கு தரும் பலன்கள். ராசியில் சஞ்சரிக்கும் சந்திரன் மன உளைச்சலையும் மன சஞ்சலங்களையும் ஏற்படுத்தக்கூடியவராக உள்ளார். குடும்ப விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். குடும்ப உறவினர்களுடன் வீண் வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. உங்களது தொழிலில் அதிக அலைச்சலும் விரயங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் கவனம் தேவை. மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த நாள். உத்தியோகத்தில் இருப்போருக்கு இடம் மாறுதல்கள் ஏற்படலாம். கடகத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். பரம்பரையாக தொழில் புரிபவர்களுக்கு எதிர்பார்த்த தன லாபத்தை அடையும் ஒரு சிறந்த நாள்.
ரியல் எஸ்டேட் தொழில்துறையினருக்கு எதிர்பார்த்த அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். ஏற்றுமதி தொழில்துறையினர், தகவல் தொலைத்தொடர்பு தொழில்துறையினருக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்திற்காக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். வியாபாரிகள் மாணவர்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். கடகத்தை ராசியாக கொண்ட ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது வியாபாரத்தில் எதிர்பார்த்த அனுகூலம் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். எதிர்பார்த்த பண உதவிகள் கிட்டும் ஒரு நல்ல நாள். கடக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் 778, 595. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு முருகன். அதிர்ஷ்டம் தரும் திசை தெற்கு. சிம்மத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசிக்கு இன்று சந்திரன் 12ஆம் பாவத்திலும் சூரியன் சனி புதன் 7ஆம் பாவத்திலும் இருந்து இன்று உங்களுக்கு பலன்களை வழங்குவார். 12ஆம் பாவத்தில் உள்ள சந்திரன் அதிக அலைச்சலையும் விரயத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நிலையில் உள்ளார். உடல் ஆரோக்கிய விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்திற்காக செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். கணவன் மனைவியருக்குள் வீண் வழக்கு விவகாரங்களும் பிரிவினைகளும் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். உங்களது வியாபாரம் தொழில்துறைகளில் எதிர்பார்த்த தன லாபம் கிடைப்பினும் செலவுகளும் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. பழைய பாக்கிகளை அடைக்கலாம். தொழிலில் புதிய முதலீடுகள் செய்வீர்கள். சிம்மத்தை ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது வியாபாரத்தில் எதிர்பார்த்த தன லாபத்தை அடையும் ஒரு சிறப்பான நாள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். சுய தொழில் புரிபவர்கள், அலைந்து திரிந்து வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். குடும்பத்தில் இருந்த பிரிவினை பிரச்சனைகள் விலகி ஒற்றுமை ஏற்படும். சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். உங்களது பழைய கடன்கள் அடைபடும். வியாபாரிகள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக இந்நாள் விளங்குகிறது. சிம்ம ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் 595. அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு பெருமாள். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. கன்னியை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். கன்னி ராசி அன்பர்களே, கன்னி ராசிக்கு 11ஆம் பாவத்தில் சந்திரன் ஆட்சி பெற்றும் 6ஆம் பாவத்தில் சூரியன் சனி புதனும் இருந்து இன்று உங்களுக்கு நன்மையான பலன்களை வழங்குவார். அரசு ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த தனலாபம் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். அரசு காரிய முயற்சிகளில் அனுகூலம் கிட்டும் ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. வியாபாரிகள் தனது எதிர்பார்ப்பை விட பல மடங்கு ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல நாள். மாணவர்கள் சிறந்த மதிப்பெண் பெறுவார்கள். தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. உங்களது உத்தியோக இடங்களில் உள்ள சிற்சில பிரச்சனைகளை கடந்து சாதனை புரிவீர்கள். வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க நாள். தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். பணியில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். உங்களுக்கு எதிர்பார்த்த தன லாபமும் பண வரவும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். எதிர்பார்த்த தன லாபத்தை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். குடும்ப பிரச்சனைகள் விலகி எதிர்பார்த்த நன்மைகள் ஏற்படும். உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். வியாபாரிகள் எதிர்பார்ப்பை விட மிக பெரிய ஆதாய பலனை அடையக்கூடிய ஒரு நல்ல நாள். கன்னியை ராசியாக கொண்ட சித்திரை 1-2க்கான நட்சத்திர பலன்கள். சுய தொழில் புரிபவர்கள், வெளிநாடுகளில் உத்தியோகத்தில் இருப்போர் நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்கள் குடும்ப பிரச்சனைகள் விலகி முன்னேற்றம் ஏற்படும். திருமண சுபகாரிய முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். கன்னி ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் 173, 595.
8:44. அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை. அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. துலாமை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்கு சந்திரன் 10ஆம் பாவத்தில் ஆட்சி பெற்றும் 5ஆம் பாவத்தில் சனி ஆட்சி பெற்றும் சூரியன் புதனுடன் சேர்ந்து உள்ள நிலையில் துலாம் ராசிக்கு தரும் பலன்கள். தொழில் துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த நாள். பெரிய நிறுவனங்களுடன் புதிய தொழில் உடன்படிக்கைகள் ஏற்படலாம். புதிய தொழில் பிரான்ச்சுகள் ஆரம்பிக்க நினைப்பவர்களுக்கு அதற்கான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். தொழில்துறையினர் தமது புதிய திட்டங்களை இன்று செயல்படுத்துவதன் மூலம் வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு சிறப்பான காலமாக விளங்கும். அரசு ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வுடன் கூடிய இடமாறுதல்கள் ஏற்படும். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலத்தை அடைவார்கள். தொழில்துறையினர் அபரிமிதமான நன்மைகளை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். பட்டக்கல்வி பயிலும் மாணவர்கள் கேம்பஸ் தேர்வுகளில் வெற்றி பெற்று வேலை வாய்ப்பிற்கு தகுதி பெறுவீர்கள். துலாமை ராசியாக கொண்ட சித்திரை 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். குடும்ப உறவினர்களுக்குள் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். சுய தொழில் புரிபவர்கள் அலைந்து திரிந்து வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். திருமண சுபகாரிய முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படும். பிரிந்த உறவினர்கள் ஒன்று சேருவார்கள். துலாமை ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். அரசு ஊழியர்களுக்கு விரும்பிய இடமாறுதல்கள் ஏற்படும். வியாபாரிகளின் ஆசைகள் தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிட்டும். பூர்வீகம் புத்திரர் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். துலாமை ராசியாக கொண்ட விசாகம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். திருமண சுபகாரிய முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். வேலை வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிட்டும் ஒரு நல்ல நாள். ரியல் எஸ்டேட் தொழில்துறையினருக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படும். துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் 595, 844. அதிர்ஷ்ட நிறம் மரகத பச்சை. அதிர்ஷ்டம் தரும் தெய்வம் மகாவிஷ்ணு. அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. விருச்சகத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சக ராசிக்கு சந்திரன் 9ஆம் பாவத்தில் ஆட்சி பெற்றும் 4ஆம் பாவத்தில் சூரியன் சனி புதனும் இருந்து இன்று உங்களுக்கு பலன்களை வழங்குவார். போக்குவரத்து விஷயங்களில் கவனம் தேவை. தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். உத்தியோகத்தில் இருப்போர் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். வியாபாரிகள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. இன்று சுமாரான நாள். தனுசுவை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்கு இன்று இரவு 8-7 வரை சந்திராஷ்டமம் உள்ளது. அதன் பின் நன்மைகள் செய்வார். 3ஆம் பாவத்தில் சூரியன் சனி புதனும் 8ஆம் பாவத்தில் சந்திரனும் உள்ளார். உங்களது உத்தியோகம் தொழிலில் தடை தாமதங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. இன்று இரவு 8-7க்கு மேல் 9ஆம் பாவத்திற்கு சந்திரன் வந்த பிறகு உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க ஒரு நாளாக விளங்குகிறது. வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்போருக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். தனுசுவை ராசியாக கொண்ட மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது முயற்சிகள் வெற்றியாகக்கூடிய ஒரு நாள். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். வியாபாரிகளுக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். தனுசுவை ராசியாக கொண்ட பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். சுய தொழில் புரிபவர்கள் வியாபாரிகள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். குடும்ப உறவினர்களுக்குள் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். பொருளாதார நிலைகளில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக இந்நாள் விளங்குகிறது. தனுசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். இன்று இரவு 8-7க்கு மேல் உங்களுக்கு நன்மையான பலன்கள் ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள்.
தந்தை வழி உறவினர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். தனுசு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் 173, 844, 788. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு நந்தி பகவான். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. மகரத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்கு இன்று இரவு 8:07 மேல் சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. பகல் நேரத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். மகர ராசிக்கு ராசியில் சுக்கிரன் செவ்வாயும், 7ஆம் பாவத்தில் சந்திரனும், 2ஆம் பாவத்தில் சூரியன் சனி புதனும் இருந்து இன்று உங்களுக்கு பலன்களை வழங்குவார். குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். அலைந்து திரிந்து தொழில் புரிபவர்களுக்கு நன்மைகள் ஏற்படும். வாகன தொழில்துறையினர் நன்மைகள் பெறும் ஒரு நல்ல நாள். சுய தொழில் புரிபவர்கள் எதிர்பார்த்த தனலாபத்தை அடைவார்கள். திருமண வயதுடைய ஆண் பெண்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடும். மகரத்தை ராசியாக கொண்ட உத்திராடம் 2, 3, 4 நட்சத்திர பலன்கள். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த தனலாபம் கிட்டும் ஒரு சிறந்த நாள். தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். பணியில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். மகரத்தை ராசியாக கொண்ட திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது குடும்ப பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். வியாபாரிகள் மாணவர்களுக்கு ஏற்றமிக்க ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. வெளிநாட்டுகளில் இருப்போர், வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்போருக்கு நன்மைகள் கிட்டும். மகரத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 1, 2 நட்சத்திர பலன்கள். திருமண சுபகாரிய முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். சுய தொழில் புரிபவர்கள், கூட்டுத் தொழில் புரிபவர்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வியாபாரிகளுக்கு ஏற்றமிக்க ஒரு நாளாக விளங்குகிறது. மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் 5, 95, 4, 67. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு துர்க்கை. அதிர்ஷ்டம் தரும் திசை வடக்கு. கும்பத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். கும்ப ராசி அன்பர்களே, கும்பராசிக்கு இன்று ராசியில் சூரியன் சனி புதனும் 6ஆம் பாவத்தில் சந்திரனும் இருந்து இன்று உங்களுக்கு பலன்களை வழங்குவார். உடல் ஆரோக்கியத்திற்காக மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும். குடும்ப விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. வியாபாரிகள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். திட்டமிட்டு செயல்படுவதன் மூலமே ஓரளவு ஆதாய பலனை அடைய முடியும். உங்களது உத்தியோகம் தொழிலில் போட்டிகள் அதிகம் இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். மீனத்தை ராசி அல்லது லக்கணமாக கொண்டவர்களுக்கான பலன்கள். மீனராசி அன்பர்களே, மீனராசிக்கு இன்று 5ஆம் பாவத்தில் சந்திரன் ஆட்சி பெற்று உள்ளார். 12ஆம் பாவத்தில் சூரியன் சனி புதன் உள்ள நிலையில் மீனராசிக்கு தரும் பலன்கள். அரசு ஊழியர்களுக்கு விரும்பிய இடம் மாறுதல் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். அரசு காரிய உதவிகளில் இருந்த தடை தாமதங்கள் விலகி எதிர்பார்த்த உதவிகள் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். ஏற்றுமதி தொழில்துறையினர் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிட்டும். பூர்வீகம் புத்திரர் வழியில் அனுகூலமான பலன்கள் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். தாயாரின் பூர்வீக சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் கிட்டும். வெளிநாட்டு உத்தியோக முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். வியாபாரிகள் எதிர்பார்த்த தன லாபத்தை அடைவார்கள். விவசாயிகளுக்கு அனுகூலமான பலன்கள் ஏற்படும். வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த நாள். மீனத்தை ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். குடும்ப உறவினர்களுடன் வீண் வழக்கு விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கை தேவை. உத்தியோகம் தொழிலில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். வியாபாரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. மீனத்தை ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உடல் ஆரோக்கியம், குடும்பம், பொருளாதார விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள்.
உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடவும். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும். நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். சிவாய நம.